ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் உலக மக்கள் அனைவருக்கும் ராஜ யோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். 3/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை. பிற்பகல் 1:21 பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மூலம். மாலை 5:23 பின்பு பூராடம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும். அதாவது மேச ராசியை சேர்ந்தவங்களில் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக புத்திர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு வீரமான புத்திர பேரு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாகர் சிலைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க அனந்த லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HV. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய மதியூகத்தால் மாற்றங்கள் கிடைக்கும். ஜென்ம ராசி அதிபதி சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். நடனம், நாட்டியம், சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அல்லது திடீர் பிரபல்யங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மர பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க நெல்லை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகளும் உன்னதங்களும் கிடைக்கும். அதாவது ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும். தட்டச்சு சம்பந்தப்பட்ட, பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட, ஜெராக்ஸ் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு வண்ணமயமான வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க நெல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சிக்கலான சூழல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி, அந்த தெளிவான முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். மின் சாதனம் சம்பந்தப்பட்ட விற்பனை பிரிவில் உள்ளவர்களுக்கு அல்லது மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்ரீ சக்கரம்
படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய காரசார விவாதத்தால் கட்டாய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அதாவது வாக்கு ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களையும் அதற்கு மேலான வெகுமானங்களையும் சம்பாதிக்க முடியும். ஓவியம் சார்ந்த துறையில் உள்ளவங்க நல்ல காவியங்களை படைக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாலாட்டு இசையை மேலோட்டமாக கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க மங்களலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது எறும்பு போல செயல்பட்டு ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஞானகாரகன் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் விரயத்தை தவிர்க்க உபாயம் கண்டுபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க சந்தான விநாயகர் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம். குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கும். அதாவது துன்பமே இல்லாத மிகப்பெரிய உயரங்களை சந்திக்கக்கூடிய, இது நாள் வரையில் இருக்கக்கூடிய துயரங்களை துடை தெரியக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் உருவாகும். எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க அல்லது எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்வர்ண ஆகஸ்ன பைரவரை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும். ஜென்ம ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சில பேருக்கு சாதகமாக அமையும். டிரைவிங் சம்பந்தப்பட்ட துறையில் டிரைவிங் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல வாடிக்கையாளர் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க யோக விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். அதாவது எடுக்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய, கை நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடிய, காசு பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விவசாயத்துறையில் உள்ளவங்க உங்களுடைய விவசாயத்தை அறிவியல் சார்ந்த விவசாயமாக மாற்றக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
இயற்கையை நேசிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய சூழல்கள் உருவாகும். கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். பொதுவாகவே திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட பிராபலங்கள் விலகி மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்சாவளி சடங்குகளுக்கு வளைந்து கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பலன்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வீக சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஆதி லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய தகுதிகள் அமையும். ஒரு சில பேருக்கு அதாவது புதிய தங்கம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட ஏற்கனவே அடமானம் வைத்த தங்க நகைகளையோ அல்லது சொத்து பத்திரங்களையோ மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு கவலைகள் விலகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பனையான எண்ணங்களை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அவிநாசி அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.